நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எசேக்கியேல் 34 அதிகாரம் 19 வசனம். என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஆணவமுள்ள பலசாலிகளை கர்த்தர் எச்சரிக்கிறார் என்பதே. இஸ்ரவேலின் மேய்ப்பர்கள் தாங்கள் மட்டும் நன்றாக இருந்து தங்களின் ஜனங்களாகிய ஆடுகளை சரியாக மேய்க்காமல் பராமரிக்காமல் இருக்கிறார்கள் என்று அவர்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். அதேபோல ஆடுகளின் மத்தியில் இருக்கும் பலமுள்ள ஆட்டுக்கிடாக்கள் நல்ல மேய்ச்சலை தின்றுவிட்டு மேய்ச்சலில் மீதியானதை தங்கள் கால்களால் மிதித்து போட்டும் தெளிந்த தண்ணீரை குடித்துவிட்டு மீதியாயிருக்கிறதை அவர்கள் கால்களிலால் குழப்பி போடலாமா என்று ஆணவமுள்ள ஆட்டுக்கடாக்களை கேள்வி கேட்கும் கர்த்தர் கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்து போன ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் என்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் இஸ்ரவேலின் மேய்ப்பர்களை மட்டும் எச்சரிக்காமல் கொழுத்து போய் ஆணவத்துடன் பெருமையுடன் இருக்கும் மனிதர்களாகிய ஆட்டுக்கிடாக்களையும் எச்சரிக்கிறார். நம்முடைய பெலனால் தேவையானவைகளை எடுத்துக்கொண்டு மீதியானவைகளை நாசமாக்கி அதை பலவீனமானவர்களுக்கு கொடுக்கும்போது நம்மை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கர்த்தரை நியாயம் தீர்ப்பார். பலசாலிகள் பலவீனமானவர்களை அடக்கி ஒடுக்கும்போது அது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானது அல்ல. கர்த்தருடைய கிருபையினால் நாம் அதிகாரத்தில் பதவியில் இருக்கும்போது பலவீனமானவர்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எந்த விதத்திலாவது நாங்கள் மற்றவர்களுக்கு பலவீனமானவர்களுக்கு உதவி செய்யும்படியான கிருபை தாரும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.